நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டே உங்களோட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. இப்போ காலையில் கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு வேலை முடிச்சுட்டு ஜாமான் இல்லாமல் கொஞ்சம் ஒழிச்சு போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஜாமான் ஒழிச்சு போட வேண்டியது இருக்குது விளக்கறதுக்கு. இன்றைக்கி காலையில் இட்லி செஞ்சுருக்கேன். இட்லி சாம்பார் வச்சுட்டு அதோட குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு வழுவலும் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி மதியம் குழம்பு எதுவும் வைக்கல. ஏன்னா நேற்று சண்டேங்கிறதுனால நேற்று வச்ச குழம்பு மீன் குழம்பே மீதி இருக்குது. இது மண்டே அன்னைக்கு எடுத்த ஷூட்டு. பட் நான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ மற்ற பாத்திரங்களெல்லாம் ஒழிச்சு நான் சிங்கில் போட்டிருக்கிறேன். இப்போ சாம்பார் வச்ச பாத்திரம், அதோட உருளைக்கிழங்கு வறுத்தது எல்லாமே, சாப்பிட்ட தட்டு எல்லாமே இருக்குது. இட்லி பாத்திரம் எல்லாமே. என்ன தான் நம்ம நைட்டே ஜாமான் கழுவி வச்சாலுமே காலையில் ஒரு ஷிஃப்ட் சேர தான் செய்யும். இப்போ நைட்டு வச்சதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சா தான் நம்ம அடுத்து ஜாமானை கழுவி இதில் வைக்க முடியும். பட் பொதுவாக நம்ம லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா சமையல் கூட பண்ணிவிடுவோம். சமையல் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் வளர்க்குறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது அதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சமையல் முடித்த கையோடு அந்த பாத்திரத்தையும் விளக்கி வச்சோம்னா தான் அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு ஒரு க்ளீனாகவும் இருக்கும். நமக்கும் ஒரு கிச்சனுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு வரும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம்னு பார்த்தோன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிப்பைப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த அடிப்பைப்பில் ஒரு டப்பு வச்சுட்டு அதில் தண்ணி வச்சு உட்காந்தபடியே பாத்திரம் விளக்குவாங்க. அதுக்கு முன்னாடி கிணறுலாம் இருக்கக்கூடிய காலங்களில் கிணத்தடியில் ஒரு பக்கத்து வீடு, இந்த வீடு எல்லோரும் ஒரு 2-3 பேராக சேர்ந்துட்டு அங்கே பாத்திரம் விளக்கும் போது அவங்களுக்கு ஒரு பேச்சு துணையாகவும் ஆச்சு, வேலைக்கு வேலையும் ஆகிட்டு அது அவங்களுக்கு ஒரு சலிப்பு தெரியாமல் இருந்தது. இப்போ நம்ம ஒரு 4 பாத்திரமாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு சிங்கில் போட்டு நின்றுக்கிட்டே விளக்கும் போது நமக்கு அந்த ஒரு டைம்னஸ் வருது. பட் அது அவங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் ஆகிடுது. அப்போ வேலையும் நடந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலங்கள்லாம் வேணால் ஒரு வேளை அவங்களுக்கு பாத்திரம் விளக்குறதெல்லாம் ஒரு வேளை சிரமமாக இருந்திருக்கலாம். அந்த கிணத்தடியில் விளக்குனவங்களுக்கோ இல்லை பைப்பில் விளக்குனவங்களுக்கோ. இப்போ நமக்கு அந்த கஷ்டம் இல்லை. அது ஒன்று தான் இதில் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்றபடி எப்படியா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பாத்திரம் விளக்கி தான் ஆகணும். பட் இப்போ நான் பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சுட்டேன். விளக்கிட்டு கையோட அந்த டேப் இல்லாமல் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா லைட்டாக அந்த தண்ணி பட்டு லைட்டாக தண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வேறு ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வேறு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணேன். பட் ரெண்டுமே சாஃப்டான இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே டைட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கிச்சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும். நம்ம கையோட வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் கிணறுங்கிறதுனால என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இது போல் கிணத்தடியில் இல்லை அடிப்பைப்பிலலாம் பாத்திரம் வளர்க்குற அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கையோட ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் நார்மலாக சோப் போட்டுட்டு நல்லா, அதாவது துணி சோப் அதை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே நான் பனியன் கிளாத், அதாவது டிஷர்ட்லாம் இருக்குங்களா, அதில் பழைய டிஷர்ட் அந்த மாதிரி கிளாத் வச்சு தான் நான் இதை தொடச்சிட்ருக்கேன். இந்த பர்னர் பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்கும்போது நல்லா பித்தளையால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட் யூஸ் பண்ண இது போல் ஆகிடுது. பட் இது எப்படி நல்ல மறுபடியும் அந்த பித்தளை தன்மை கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் உங்களோடைய ஷேர் பண்ணுறேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நான் குழம்பு சொன்னாங்களா, மீன் குழம்பு இந்த பாத்திரத்தில் இருக்குது. அதோட வறுத்த மீன் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதோட சாதம் இருக்குது. அதான் இன்றைக்கி சமையல் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் பாலும் காய்ச்சி ரெடியாக இருக்குது. காலையில் பசும்பால் வாங்கிடுவேன். அது பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் இருந்த ஸ்டாண்ட் இல்லாமல் கழுவி காய்ச்சிட்டேன். இப்போ இங்கே கான் இருந்தது, தேங்காய்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. இப்போதைக்கு கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. பாத்திரம் விளக்குனதும் இது போல் ஒரு சேரில் எடுத்து வச்சுருவோம். அங்கே கொஞ்சம் வெயில் வரும். எனக்கு அந்த இடத்துல பாத்திரம் நல்லா வளர்ந்துடும். கவுண்டர் டாப்பை காஞ்ச மாதிரி ஆகிடும். தேங்காய் பார்த்திங்கன்னா இதை போல் எடுத்து வைக்கும்போது நல்லா செங்குத்தாக எடுத்து வைக்கணும். பட் அதில் கொஞ்சம் நாரும் இருக்கிற மாதிரியே வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா தேங்காய் நம்ம வாங்கி வச்சாலும் சீக்கிரத்தில் அது கெட்டு போகாது, அடுக்கி போகாமல் இருக்கும். அதே போல் தேங்காய் அடுக்கி வைக்கும்போது இது போல் கீழே ஒரு ட்ரே, இந்த ட்ரே பார்த்திங்கனாக்கா பழைய ஃப்ரிட்ஜு நம்ம போட்டுட்டு வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம பால்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரே தான் இது. அதை நான் எடுத்து வச்சுட்டேன்.
அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அது போல் தேங்காய் எடுக்கிறதுக்கு. அடுத்து ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் வந்து வேக வச்சிடலாம். ஈவினிங் வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதோட கையோட கொஞ்சம் முறுக்கு செஞ்சு வச்சிடலான்னு. முறுக்கு வந்து நான் எப்போதும் ஒரே நேரத்தில் எல்லா மாவும் போட்டு பிசைய மாட்டேன். பாதி பாதியாக ஒரு 2 ஷிஃப்டாக செய்வேன். அதனால் ஒரு பாதி மாவு போட்டு பிசைஞ்சு முறுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். இது போல் நீளமான கரண்டியில் நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் விடும்போது முறுக்கு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது மாதிரி ஒரு பிளேட்டில் போடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தால். அதனால் கரண்டியில் போட்டுட்டு இந்த போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஈடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் மாவு இருக்குது, அதெல்லாம் பிழியணும். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.